தினமொரு விஐபி நிகழ்ச்சியில இன்னைக்கு காணொலி காட்சி வாயிலாக நம்ம கூட இணைந்திருக்கிற விஐபி யாருன்னு பார்த்தோம்னா, விளிம்பு நிலை மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அவர்களின் ஏற்றத்திற்காக தினம் தினம் பாடுபட்டு வரும் தியாக தலைவர், அரசியல் பண்பாளர், எதிரிகளும் மதிக்கும் இணையற்றவர், தமிழக அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத சக்தி, நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள். சார் வணக்கம். நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன். உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தொடர்பாக பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதற்கு முன்னதாக உங்க இளமை காலம், குடும்பத்தை பத்திலாம் சொல்லுங்க சார். பழைய திருச்சி மாவட்டம், தற்போது அரியலூர் மாவட்டம். அரியலூர் அருகே செந்துறை ஒன்றியம் அங்கனூர் என்கிற ஒரு குக்கிராமம்தான் நான் பிறந்த ஊர். 1962 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நான் பிறந்தேன். எனக்கு 63 வயது நிறைவடைந்திருக்கிறது. எனது தந்தை அப்போது 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர். தாய் கல்வி வாசனை அறியாதவர். நிலபுலம் இல்லாத ஒரு குடும்பம். பிறருடைய நிலங்களில் கூலி வேலை செய்து வறுமையை எதிர்த்து போராடிய ஒரு குடும்பத்திலே இரண்டாவதாக தந்தைக்கு தாய்க்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு முன்னர் எனது தமக்கை பானுமதி, எனக்கு பின்னர் 2-3 தம்பிகள். அந்த எளிய குடும்பத்தில் நான் மட்டுமே கல்வி கற்க முடிந்தது. வேறு யாரும் படிக்க இயலவில்லை. அதற்கு குடும்ப வருமானம் ஒத்துழைக்கவில்லை. 8ஆம் வகுப்பு வரையில் படித்த அவர் அப்போது முயற்சித்திருந்தால் ஒரு ஆசிரியராக ஆகியிருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பும் அவருக்கு அமையவில்லை. ஆனால் என்னை எப்படியாவது ஒரு பட்டதாரியாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற முனைப்பு அப்பாவிடத்திலே இருந்தது. ஆகவே என்னுடைய கல்வியில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். நாள்தோறும் பள்ளிக்கு சென்று வந்த பிறகு வீட்டிலே 1 மணி நேரமாவது அமர்ந்து பாடப்புத்தகங்களை புரட்டி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாகவே எனக்கு பிறப்பித்தவர் எனது தந்தை. அந்த கடமையை நான் செய்ய தவறினால் கடுமையான தண்டனை வழங்குவார். என்னுடைய தாய் அதை தடுப்பார். இப்படித்தான் என்னுடைய பள்ளி பருவம் கடந்தது. பிற பிள்ளைகளைப் போல விளையாட்டிலே ஆர்வம் செலுத்திவிடக்கூடாது, கூத்து பார்ப்பதிலே ஆர்வம் காட்டிவிடக்கூடாது, ஏரி, குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று மீன் பிடிப்பதிலே ஆர்வம் காட்டிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து என்னை வழிநடத்தியவர் எனது தந்தை. என்னுடைய சொந்த கிராமத்தில் 8ஆம் வகுப்பு வரையில் படித்தேன். எனது தாய் படித்தது போதும், பிள்ளையை வெளியூருக்கு அனுப்ப வேண்டாம் என்று என்னுடைய தந்தையோடு சண்டை போட்டது இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் என்னுடைய தந்தை பிடிவாதமாக என்னை 8 கிலோமீட்டருக்கு அப்பால் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திட்டக்குடியிலே உயர்நிலை பள்ளியில் சேர்த்தார். அங்கே நான் 11ஆம் வகுப்பு வரையில் படித்து விடுதியிலே தங்கி படித்து தேர்ச்சி பெற்றேன். அது எனக்கு முற்றிலும் புதிய நகரம், புதிய அனுபவம், புதிய வாழ்க்கை முறை. அதற்கு பிறகு மேற்கொண்டு படிக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாத நிலை இருந்தாலும் தந்தை விடாப்பிடியாக என்னை கல்லூரியில் சேர்க்க முயற்சித்தார். பிறகு விருத்தாசலம் அருள்மிகு குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் பியூசி படித்தேன். அதன் பிறகு சென்னைக்கு வந்து மாநில கல்லூரியிலே பிஎஸ்சி பட்ட வகுப்பில் சேர்ந்தேன். ஆக எனது பள்ளி பருவம் என்பது மிகுந்த போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். விடுமுறை நாட்களில் ஆடு மேய்க்கச் செல்வேன், எங்கள் வீட்டு ஆடு. மற்ற நாட்களில், கோடை விடுமுறை போன்ற நாட்களில் அப்பா அம்மாவோடு சேர்ந்து விவசாய வேலைக்கும் செல்லுவேன்.
சின்ன சின்ன வேலைகள் தான். களை பறிப்பது, கொத்தமல்லி அறுவடை காலத்தில் அதை பிடுங்கச் செல்வது, விறகு வெட்டப் போவது போன்ற வேலைகளை பெற்றோருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நானே விரும்பி செல்லுவதுண்டு. அந்த காலத்தில் எல்லோரும் வீட்டு வேலை அல்லது காட்டு வேலை என்றுதான் பிள்ளைகளை ஈடுபடுத்தினார்கள். ஊரில் ஒருவர் இருவர் தப்பி தவறி பள்ளி படிப்பை முடிப்பதுண்டு. பெரும்பாலான பிள்ளைகள் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பிலேயே படிப்பை நிறுத்தி விடுவதுண்டு. என்னோடு பள்ளியிலே சேர்ந்த பலர் 8ஆம் வகுப்பு வருகிற போது படிக்கவில்லை. 3 மாணவர்கள் தான் இருந்தோம். 6ஆம் வகுப்பிலே 15 மாணவர்களுக்கு மேல் இருந்தோம். 8ஆம் வகுப்பிலே 2 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை, நான் 3 பேர் தான் படித்தோம். 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கூட அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை பருவத்துக்கு வந்ததும் பள்ளிக்கு வருவது நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த பிள்ளையை பள்ளிக்கு அந்த குடும்பத்தினர் அனுப்பவில்லை. பிறகு ஒரு பெண் ஒரு ஆண் என்கிற அடிப்படையில் தான் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நாங்கள் எழுதினோம். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்து சென்று, காடு பகுதிகளை நடந்து சென்று, ஆறு ஓடை போன்றவற்றை எல்லாம் கடந்து சென்று, செருப்பில்லாத நிலையிலும் நடந்தே சென்று பொதுத் தேர்வை எழுதினோம். குறிச்சிக்குளம் என்கிற ஒரு இடத்திலே அப்போது உயர்நிலைப்பள்ளி இருந்தது. அங்கே தான் 8ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு. அங்கனூரிலிருந்து குறிச்சிக்குளம் நடந்து செல்வது என்பது அப்போது மிகவும் கடினமான ஒன்று. அப்படி தேர்வு எழுதி அதிலே தேர்ச்சி பெற்றோம். அதிலே கூட 8ஆம் வகுப்பிலே 2 பேரும் தேர்ச்சி பெற்றோம். ஆனால் அதன் பிறகு அந்த பெண் பிள்ளையை படிக்க வைக்கவில்லை. 8ஆவதோடு நிறுத்திவிட்டார்கள். அடுத்து ஓரிரு ஆண்டுகளில் அந்த பெண் பிள்ளைக்கு திருமணமும் செய்து வைத்து விட்டார்கள். அதிலே தப்பி 9ஆம் வகுப்பு போன ஒரே ஆள் நான் தான். அதன் பிறகு பல்கலைக்கழகம் வரையில் வந்து படித்த நபர் நான். என்னுடைய கிராமத்தை பொறுத்தவரையில் நான் 2வது பட்டதாரி. அப்படி ஒரு குக்கிராமம், கல்வியில் பெரிய அளவிலே விழிப்புணர்வு இல்லாத கிராமம், அரசியல் தலைவர்கள் கூட தேடி வந்து வாக்கு கேட்க வாய்ப்பில்லாத, வசதி இல்லாத ஒரு கிராமம். அந்த காலத்தில் திருச்சி மாவட்டத்தின் கடைசி கிராமம் கடலூர். அப்போது தென்னார்காடு மாவட்டம், கடலூர் மாவட்டம் என்று பெயர் இல்லை. தென்னார்காடு மாவட்டத்தை ஒட்டி உள்ள திருச்சி மாவட்டத்தின் கடைசி எல்லையில் இருக்கிற ஒரு கிராமம். ஆக அரசியல்வாதிகள் கூட தேடி வரக்கூடிய வாய்ப்பில்லாத ஒரு கிராமம். காவல் நிலையம் என்றால் கூட ரொம்ப தூரம், 10-15 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கிராமத்திலே, நகரத்திலே காவல் நிலையம் இருந்தது. இப்போது பக்கத்திலே தலவாய்க்கு வந்து விட்டது. அது ஒரு 6-7 கிலோமீட்டர் பக்கத்தில். அதற்கு முன்பு ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் காவல் நிலையம் கூட இருந்தது. தாசில்தார் ஆஃபீஸ் என்பது செந்துறையிலே, அரியலூரிலே இருந்தது. அரியலூர் இப்போது மாவட்ட தலைநகரமாக இருக்கிறது. ஒரு சாதி சான்றிதழ் வாங்க வேண்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்று வாங்க வேண்டும், வருமான சான்று வாங்க வேண்டும் என்றால் அப்போது கிராம முன்சீஃபிடம் கையெழுத்து வாங்கி, கர்ணம் கையெழுத்து வாங்கி, அதன் பிறகு ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவருடைய ஒப்புதலை வாங்கி, பிறகு எடுத்துக்கொண்டு தாசில்தார் அலுவலகம் போய் கொடுத்து நாள் கணக்கிலே காத்திருந்து அதை வாங்க வேண்டிய ஒரு நிலை. இப்படியெல்லாம் அந்த பள்ளி பருவத்திலே மிகுந்த கடினமான ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து வந்தோம். அதுதான் என்னுடைய இளமை பருவம். நான் படிக்க வேண்டும் என்பதிலே என் தந்தை காட்டிய ஆர்வம்தான் என்னை உந்தி தள்ளியது. அவர்தான் என்னை ஒரு பட்டதாரியாக ஆக்க வேண்டும் என்கிற முனைப்போடு ஆளாக்கினார் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரசு ஊழியரா பணியாற்றிட்டு இருந்த நீங்க அரசியல் பாதையில பயணிக்க என்ன காரணம்? பிஎஸ்சி பட்டதாரி, அதாவது கெமிஸ்ட்ரி பட்டதாரி. அதன் பிறகு நான் எம்ஏ கிரிமினாலஜி படித்தேன். அப்போது எனக்கு தடய அறிவியலில் ஒரு 50 மதிப்பெண் பாடம் இருந்தது. அந்த வகையிலே நான் எம்ஏ படித்து முடித்த பிறகு சட்டம் சேர்ந்தேன். பிஎல் படித்து கொண்டிருக்கிற போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து எனக்கு இன்டர்வியூ, நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது. தடய அறிவியல் துறையில் வேலைவாய்ப்புக்கு. அது கிடைக்காது என்று எண்ணி நான் போனேன். ஆனால் 7 பேரை தேர்வு செய்தார்கள். அதில் நான் ஒரு ஆள். அது ஒரு டெம்பரரி, தற்காலிகமான வேலை வாய்ப்பு தான்.
அந்த வேளையில் கோவையிலே முதலில் சேர்ந்தேன். பிறகு அங்கிருந்து மதுரைக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது. சட்டம் இறுதி ஆண்டில் நான் வேலையில் சேர்ந்ததால் வேலையை லாஸ் ஆஃப் பே, அதாவது சம்பளம் இல்லாத விடுப்பு போட்டுவிட்டு வந்து சட்ட இறுதி தேர்வை 3ஆம் ஆண்டுக்கான இறுதி தேர்வை எழுதினேன். 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியதில் 10 மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றோம். அதிலே நானும் ஒருவன். சட்டம் தேர்ச்சி பெற்றுவிட்டாலும் கூட உடனடியாக நான் வழக்கறிஞராக பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் ஒரு தற்காலிகமான வேலை என்றாலும் கூட அரசு வேலையாக இருக்கிறது, இதை விட வேண்டாம், இந்த பணி நிரந்தரப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உடன் இருந்தவர்கள் என்னிடத்திலே சொன்னதால் நான் வழக்கறிஞராக பதிவு செய்யவில்லை, பயிற்சிக்கு போகவில்லை. மதுரையிலேயே இந்த அரசு பணியில் நீடித்தேன். ஆனால் பணி நிரந்தரமாகவில்லை. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் தேர்வு எழுதி அதிலே தேர்ச்சி பெற்று தான் பிறகு பணி நிரந்தரம் கிடைத்தது. பணி நிரந்தரம் கிடைத்ததால் அப்படியே நான் இருந்துவிட்டேன். மதுரையிலே தங்கி பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் மறைந்த வழக்குரைஞர் மலைச்சாமி அவர்கள் என்னை அழைத்து சில பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க செய்தார். அவர் எனக்கு அறிமுகமான ஒரு சில மாதங்களிலேயே நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார். அவரோடு பயணித்த தோழர்கள் ஆர்வத்தின் மிகுதியால் என்னை அந்த இயக்க பொறுப்பை, தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படும்படி கேட்டுக்கொண்டார்கள். அரை மனதோடு நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் அரசு ஊழியராகவும் இருந்ததால். ஆனால் செய்வன திருந்த செய் என்கிற அடிப்படையிலே எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த வேலையை திறம்பட செய்ய வேண்டும் என்பதிலே எனக்கு ஆர்வம் இருந்ததால் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நான் ஏனோதானோ என்று இல்லாமல் தீவிரமாக களப்பணி ஆற்றினேன். அதனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன். மதுரையிலிருந்து கோவைக்கு மாற்றப்பட்டேன். கோவையிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டேன். பிறகு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டேன். என் மீது வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டன. அந்த வழக்குகளின் அடிப்படையிலே ஒரு 2.5 ஆண்டுகள் சஸ்பென்ஷன், இடைநீக்கத்திலேயே இருந்தேன். வழக்கு முடிந்த பிறகுதான் என்னை பணியிலே மறுபடியும் சேர்த்து கொண்டார்கள். அப்படி இடைநீக்கம் செய்யப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் சென்று இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல்படுத்துவதிலே, அமைப்பாக்குவதிலே ஈடுபட்டேன். அதுதான் தமிழ்நாடு முழுக்க இயக்கம் வளருவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அரை சம்பளம் தந்தார்கள். அந்த சம்பளத்தை கொண்டுதான் என்னுடைய பயணம், என்னுடைய உணவு, உடை போன்ற செலவுகளுக்கு பயன்பட்டது. அந்த பயண காலத்தில் தான் இயக்கம் தமிழ்நாடு முழுக்க விரிவடைந்தது. முதலில் தலித் பேந்தர் என்கிற பெயரிலே தொடக்கத்தில் செயல்பட்டாலும் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரிலே இயங்கத் தொடங்கினோம். அதுவே பின்னர் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோம். இன்றைக்கு அது ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. ஆக அரசு ஊழியராக நான் அடியெடுத்து வைத்த நிலையில் ஒரு சமூக பணியாளராக பணியாற்றும் ஒரு வாய்ப்பை பெற்றேன். சமூக பணியாளராக, சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்கிற அடிப்படையில் இருந்த நான் பின்னர் அரசியல் களத்தில், தேர்தல் அரசியல் களத்தில் மூப்பனார் அவர்கள் மூலம் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை பெற்று தேர்தலில் நானே வேட்பாளராக நின்று அதன் மூலம் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டேன். இப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது பரிணாமம் பெற்றது. ஐந்து 10 தொகுதிகளுக்காக திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவிடம் அடகு வைக்கிறார் அப்படின்னு சில விமர்சனங்கள் உங்க மேல வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் நம்மோடு இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லாமல் திமுகவோடு இருக்கிறதே என்கிற ஒரு ஏமாற்றத்தால் எங்கள் மீது வன்மம் கொண்டவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற அவதூறு இது.
எங்கள் சக்தி எங்களுக்கு தெரியும், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் பகிர்வு, அதிகார பகிர்வு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்தி அந்த இயக்கத்தின் தலைவன் என்கிற முறையிலே எனக்கு உண்டு. ஆகவே எந்த சூழலிலும் யாரிடமும் எங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததில்லை, சுதந்திரத்தை விட்டுக் கொடுத்ததில்லை. 5-6 தொகுதிகளை பெறுவதற்காக அங்கே இருக்கிறோம் என்றால் 10-15 தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு போக ஏன் தயங்குகிறோம்? எண்ணிக்கை பெரிதல்ல, பதவிதான் பெரிதென்றால் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தரக்கூடிய அணிக்கு எங்களால் போக முடியும். ஆனால் ஒரு கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் அந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்தக்கூடிய கட்சிக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறோம் என்று பொருள் அல்ல. நாங்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று பொருள். நாங்கள் உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களை கருத்தியல் ரீதியாக விமர்சித்தால் நாங்கள் கருத்தியல் அடிப்படையிலே அதற்கு விடை சொல்லலாம். ஆனால் வெறும் வன்மத்தை மட்டுமே கக்குகிறார்கள். ஒரு கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி விமர்சிக்காமல் தேர்தல் நிலைப்பாடுகள் பற்றி விமர்சிப்பது என்பது அரசியல் அறியாமை அல்லது அரசியல் வன்மம் என்றுதான் சொல்ல முடியும். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரித்து விட்டா போதும், நாங்க வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்ற கணிப்புல திரு எடப்பாடி அவர்களும் சரி, தாவேக தலைவர் விஜய் அவர்களும் சரி உங்களை குறிவைத்து செயல்படுறதா சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த உத்தியை கையாண்டாலும் அது அரசியல் அடிப்படையிலே சரிதான், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதேபோல தமிழக வெற்றி கழகமும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே எந்த உத்தியை வகுத்தாலும், அதை நடைமுறைப்படுத்த முயற்சித்தாலும் அதுவும் அவர்கள் கோணத்திலிருந்து அது சரிதான். ஆனால் இவர்கள் இருவருக்குமே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பது மட்டும்தான் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதிலே தான் குறியாக இருக்கிறார்கள். இந்த செயல் திட்டம் பாஜகவின் செயல் திட்டம். பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது என்றால், பாஜக ஆர்எஸ்எஸ் உடனடியாக இங்கே வலிமை பெற்றுவிட முடியாது, ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. ஆகவே அவர்கள் திமுகவுக்கு மாற்றாக அதிகாரத்திற்கு வந்துவிட முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு, அதே வேளையில் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவையும் பலவீனப்படுத்த வேண்டும். இவர்கள் 2 பேருமே கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்ததைப் போல தனிப்பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களை பலவீனப்படுத்தி தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த குழப்பத்தின் மூலம் அவர்களின் நோக்கமும் கூட, அது தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் திமுகவையோ அதிமுகவையோ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வலிமை பெற்றவர்கள் இல்லை. அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. திமுகவை தூக்கிவிட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கிற வலிமை இப்போது அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் திமுகவை, திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பலவீனப்படுத்தி அவர்கள், அதாவது திமுக கூட்டணி கட்சியினர் பெறுகிற வெற்றி எண்ணிக்கை அளவை குறைப்பது, அதுதான் அவர்களின் நோக்கம். அது ஆட்சிக்கும் வரக்கூடாது, கூடுதல் வலுவான தொகுதிகளில் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான ஒரு கூட்டணியாகவும் இருக்கக்கூடாது. ஆக திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்துவது என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு துணை போகிற ஒரு செயல் திட்டம். அதிமுகவுக்கும் அப்படித்தான் ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை விட திமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும், சிதறடிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில்
பாஜக ஒரு கணிசமான சக்தியாக, கணிசமான இடங்களில் வெற்றி பெறுகிற ஒரு அரசியல் சக்தியாக உருப்பெற வேண்டும். அதற்கு அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் துணை போகின்றன என்பதுதான் அரசியல் வல்லுநர்களின் பார்வை. அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கிறார்கள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதான ஒரு மதிப்பீடு அல்ல. உண்மையிலேயே அவர்களின் நோக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியை பலவீனப்படுத்த விடுதலை சிறுத்தைகளை ஒரு டூலாக, ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பற்றி தொடர்ந்து பேசுவது, விடுதலை சிறுத்தைகளை விமர்சிப்பது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கென்று பாடுபடுவதாக சொல்லிவிட்டு இப்போது அந்த சமூகத்திற்கு எதிராக இயங்குகிறது, திமுகவின் பிடிக்குள் சிக்கி கிடக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதன் மூலம் எமது தொண்டர்களை தூண்டுவது, உணர்ச்சிவயப்படுத்துவது. அப்படி உணர்ச்சிவயப்படுத்துவதன் மூலம் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண்பாட்டை உருவாக்குவது. அந்த முரண்பாட்டின் மூலம் தேர்தலுக்குள்ளாக விசிக வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களின் நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான கட்சி, அதன் வாக்கு வங்கி நமக்கு பயன்படும், அதன் மூலம் நாம் ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்பதாக இருந்தால் அது நேர்மறையான அணுகுமுறை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி தேர்தலில் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த அவர்கள் முயற்சிக்கிற போது அதற்கு நாங்கள் ஏன் இரையாக வேண்டும்? எங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை அல்லது பெரியார் அரசியலை பலவீனப்படுத்த நாங்கள் எப்படி இடம் கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று துரோகத்திற்கு நாங்கள் எப்படி வழிவகுக்க முடியும்? ரத்தன கம்பளம் விரிக்க முடியும்? இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற விமர்சனம் அது வேறு. அதிலே நாங்கள் தலையிட விரும்பவில்லை. அந்த கட்சியை தனிப்பட்ட முறையிலே விமர்சிப்பது, அந்த கட்சியின் தலைமையிலான அரசை விமர்சிப்பது, ஆட்சி நிர்வாகத்தை விமர்சிப்பது, அது அனைவருக்குமான எதிர்க்கட்சிகளுக்கு உள்ள உரிமை என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் பேசுகிற அரசியல் மிகவும் ஆபத்தானது. திராவிடமே தவறு, பெரியார் அரசியலே தவறு என்று அவர்கள் பேசுவது, அம்பேத்கர் அரசியலும் தவறு, பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியலும் தவறு என்று சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் முன்வைத்த அரசியலைத்தான் தமிழ்நாட்டிலே பெரியார் முன்னெடுத்த அரசியலாக இருக்கிறது. அதுதான் அண்ணா அவர்களாலும் கலைஞர் அவர்களாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களாலும் வளர்த்தெடுக்கப்பட்ட அரசியல். தனிப்பட்ட முறையிலே திமுக மீதான விமர்சனம் என்பது வேறு, திராவிடம் என்கிற கருத்தியல் மீதான விமர்சனம் என்பது வேறு. திராவிடம் என்கிற கருத்தியல் எந்த சூழலிலும் விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக இருந்ததில்லை, இருக்காது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அதிமுகவுக்கு இருக்கிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். எனவேதான் திராவிட கருத்தியலை, பெரியார் கருத்தியலை விமர்சிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் கருத்தியல் அடிப்படையிலே எதிர்கொள்ள களத்தில் முனைந்து நிற்கிறோம். அவர்களை அம்பலப்படுத்துவோம். இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவு பாராட்டியவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேருமே எளியும் பூனையுமாக மாறிட்டீங்க. இப்ப பாமக இரண்டாக பிரிந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணி பக்கம் ராமதாஸ் வருவார் அப்படின்னு செவி வழி செய்திகளும் சொல்லுது. அப்படி வந்தா நீங்க அதை ஏத்துப்பீங்களா சார்? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்திற்கு உரிய மரியாதையை நாங்கள் தர கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் செய்த அரசியல் ஆர்எஸ்எஸ் முன்வைத்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அரசியல்தான். வட இந்திய மாநிலங்களில் முஸ்லீம் வெறுப்பை முன்வைத்து ஆர்எஸ்எஸ் அரசியல் செய்தது, அதிலே வெற்றி பெற்றிருக்கிறது. முஸ்லீம், கிறித்தவர் ஆகிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலின் மூலம் பெரும்பான்மை இந்துக்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் சோஷியல் இன்ஜினியரிங். ஆர்எஸ்எஸ் முன்வைத்த சோஷியல் இன்ஜினியரிங், சமூக ஒருங்கிணைப்பு திட்டம் என்பது. அது இந்து பெரும்பான்மைவாதத்திற்காக அவர்கள் கையில் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி.
அதை அப்படியே தமிழ்நாட்டிலே அவரால் முஸ்லீம் வெறுப்பாக கிறிஸ்தவ வெறுப்பாக முன்வைக்க முடியாது. ஆகவே தலித் வெறுப்பு அரசியல் என்பதை அவர் கையில் எடுத்தார். தொடக்கத்திலே விடுதலை சிறுத்தைகளை தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தோடு இணைந்து அரவணைத்தவர் என்பதிலே மாற்று கருத்தில்லை, ஆதரித்தவர் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார், அதுவும் அவருக்கான அரசியல். பிறகு எங்களை அரவணைத்தார், அதுவும் அவருடைய அரசியல். பிறகு எங்களை 2011 தேர்தலிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நிலையில் திமுக, பாமக, விசிக மூன்றும் சேர்ந்தும் கூட வட மாவட்டங்களிலே வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் 2G வேவ் என்பதுதான். இந்த 2G சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் முக்கியமான காரணம். ஆனால் அவர் என்ன நினைத்தார் என்றால், விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் சேர்ந்ததனால் பாமகக்காரர்கள் விசிகாவுக்கு வாக்களிக்கவில்லை, திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. விசிகாவினர் பாமகவுக்கு வாக்களிக்கவில்லை, திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. ஆகவே விசிகாவும் பாமகவும் ஒரே களத்தில் சேர்ந்து பயணித்தால் தோல்வியைத்தான் நாம் தழுவுவோம் என்று இந்த தேர்தல் முடிவு கூறுகிறது என்று அவர் தவறாக புரிந்து கொண்டு எதிர்த்து அரசியல் செய்வதுதான் சரியாக அமையும் என்று கருதி விடுதலை சிறுத்தைகளை எதிர்ப்பது என்ற முடிவை எடுத்தார். அதுதான் அவருடைய சோஷியல் இன்ஜினியரிங். மொத்தத்திலே தலித் வெறுப்பை முன்வைத்தார். 89%, 81%, 19% என்று வெளிப்படையாக பேசினார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தலித் அல்லாதோர் சமுதாய பேரியக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுக்கும் அவரே நேரடியாக பயணம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான வெறுப்பை மிக கடுமையாக பரப்பினார். இதுவெல்லாம் நடந்தது. இந்த சூழலில் என்னுடைய உயிருக்கும் பல இடங்களில் குறிவைத்தார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்பது வரலாறு. அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்து வந்திருக்கிறது, கடந்து வந்திருக்கிறது. இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்தோம். சாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் உறவையும் வைத்துக் கொள்ளாது, இது இறுதியான முடிவு, உறுதியான முடிவு என்று அறிவித்தோம். ஒரு நீண்ட அனுபவத்திற்கு பிறகுதான் பாஜகவோடு எப்போதுமே நாங்கள் சேருவதில்லை என்ற முடிவை எடுத்திருந்தோம். பாமகவோடு சேர்ந்தோம், பயணித்தோம். பாமக கொடியை, வன்னியர் சங்க கொடியை நான் ஏற்றி வைத்தேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்தார். அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருந்தோம் என்பது உண்மைதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அந்த அளவுக்கு வெளிப்படையாக அரவணைத்தவர் 2011 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நேர் எதிராக மாறினார் என்பதும் உண்மை. மிக கடுமையான பிரச்சாரங்களை, பரப்புரைகளை மேற்கொண்டார் என்பதும் உண்மை. ஆகவேதான் பாமகவோடும் பாஜகவோடும் நாங்கள் தேர்தல் உறவு வைத்துக் கொள்வதில்லை என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம். அந்த முடிவில் இன்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குகளை குறிவைத்து செயல்படுகிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குகளை பிரிக்கப் போகிறார் அப்படின்ற ஆருடத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இதுவும் திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தி. அப்படி சொல்லுவதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ச்சி வயப்படும், திருமாவளவன் உணர்ச்சி வயப்படுவார், வார்த்தைகளை விட்டு விடுவார் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த ரசிகர் பட்டாளம் எல்லா சமூக அடுக்குகளிலும் இருந்து அவருக்கு வருகிறது. அது ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, குறிப்பாக பறையர் சமூகத்திலிருந்து தான் பெரும்பான்மையாக வருகிறார்கள் என்பதை போன்ற ஒரு மாயை திட்டமிட்டு உருவாக்க பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கைகளை புரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடிய யாரும் நடிகர்களின் கவர்ச்சி அரசியலுக்கு இரையாக மாட்டார்கள். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போதும் இதே கருத்து பரப்பப்பட்டது. பாமகவிலிருந்தும் விசிகாவிலிருந்தும் தான் நிறைய பேர் விஜயகாந்த் கட்சிக்கு போகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வளர்ந்தது, வலுவோடு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போன்ற ஒரு பிரமையை இப்போது உருவாக்குகிறார்கள். அவர் வளரட்டும், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து மட்டும்தான் எல்லோரும் வெளியேறுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து தான் அந்த கட்சிக்கு போகிறார்கள் என்பது ஒரு தவறான கருத்து. வெறும் சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு தலைமையை வேண்டாம் என்று உதறிவிட்டு ஒரு இளைஞன் போகிறான் என்றால் அந்த இளைஞன் என்னோடு இருப்பதிலே எந்த பயனும் இல்லை, எந்த பொருளும் இல்லை.
விடுதலை சிறுத்தைகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றால் நான் பேசுகிற அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அது சரி என்று ஒப்புக்கொண்டு பின்பற்றி வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நான் சிறுத்தைகளாக மதிக்கிறேன், ஏற்கிறேன். கூட்டணியில இப்ப அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஆளாளுக்கு இப்ப குரல் எழுப்புறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசிக எத்தனை தொகுதிகளை எதிர்பார்க்குது, கேட்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? இதெல்லாம் பொதுவெளியில் பேசக்கூடிய ஒன்று அல்ல. இது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, எத்தனை தொகுதிகள், என்னென்ன தொகுதிகள் என்பது குறித்தும், அதிகார பகிர்வு எத்தகையது என்பது குறித்தும் ஆன் த டேபிள், மேஜையிலே நாங்கள் பேசி முடிக்க வேண்டிய ஒன்று. அட் தி மொமெண்ட் ஆஃப் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் நாங்கள் முடிவு செய்யக்கூடிய ஒன்று. இது ஒரு உத்தி. இதை முன்கூட்டியே வெளிப்படையாக யூகங்களின் அடிப்படையில் ஒரு கருத்தாக சொல்ல முடியாது. இந்த தருணத்தில் நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் எங்கள் கூட கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் அரசியல் தொடர்பாகவும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் நியூஸ் தமிழ் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மீண்டும் ஒரு தருணத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.